கொஞ்ச நேரம் ஆண்டவர் தருகின்ற ஆலோசனைகளை நம்ம கேட்பதற்காக வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6, 7, 2 வசனங்களை படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாக வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ள வருகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஆண்டவருடைய நல்ல பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் உண்மை, நிஜம், நிஜத்தன்மை நிரூபிக்கப்பட்டது இப்படி என்றெல்லாம் சொல்லி மேன்மைக்குரிய ஒரு புத்தகமாக கருதுவதற்கு இந்த உலகத்தில் ஒரு புத்தகம் உண்டானால் அந்த புத்தகம்தான் நம்முடைய கைகளில் இருக்கின்ற வேத புஸ்தகமாக இருக்கின்ற பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே உண்மையானவைகள், சத்தியமானவைகள் மட்டுமல்ல, இந்த பூமியில் சீக்கிரமாக சம்பவிக்க வேண்டிய காரியங்களை குறித்து கூட ஆண்டவர் இந்த புத்தகத்தில் தான் எழுதி வைத்திருக்கிறார். இந்த பைபிள் அப்படி என்று சொல்லுகிறதற்கு இப்படி ஒரு விளக்கத்தை கூட எழுதி வைத்திருக்கிறார்கள். BIBLE அப்படி என்று சொன்னால் behold I bring life eternal அப்படி என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் இந்த வேதாகமத்தினுடைய முக்கியமான ஒரு நோக்கம், மைய கருத்து, கருப்பொருள் அப்படி என்று சொல்லுவதற்கொண்டுண்டால், பைபிள் அப்படி என்று சொன்னாலே இதோ நான் உங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறேன் அப்படி என்பதுதான் இதனுடைய ஆமென் நிஜமான ஒரு உண்மையான ஒரு வார்த்தையாக நமக்கு மைய கருத்தாக, கருப்பொருளாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வேத புத்தகத்தை இன்னும் நம்ம ஆழமாய் சிந்திக்கும் போது இதில் 1/3 பங்கு வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 1/3 பங்கு கர்த்தருடைய மக்களோடு கூட ஆண்டவர் பேசினதான தேவனுடைய நேரடியான தேவனின் வார்த்தைகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, இந்த புத்தகத்தில் 1/3 பங்கு, அதாவது ஆதியாகம புத்தகம் 3:15 ஆரம்பித்து இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனங்கள் வரையிலும் ஆமென் அநேக தீர்க்க தரிசனங்கள், அதையும் 1/3 என்று வேத பண்டிதர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள். அப்படி ஆண்டவர் இந்த புத்தகத்தில் கடைசியாக கடைசி காலங்களில் சம்பவிக்க வேண்டிய சில தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் பரிசுத்த கர்த்தராயிருக்கிற தீர்க்கதரிசிகளுடைய ஆவியாயிருக்கிற நம்முடைய கர்த்தரானவர் அவருடைய தூதனை அவருடைய அன்புக்குரிய சீசனாகி அப்போஸ்தலன் யோவான் அப்போஸ்தலனுக்கு அந்த பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராயிருக்கிற ஆண்டவருடைய தூதனை அனுப்பி இந்த பூமியில் இனி சம்பவிக்க வேண்டிய சில காரியங்களை எல்லாம் தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். விசேஷமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனங்கள் வரையிலும் ஆமென் சில காரியங்கள் உருவகங்களாக நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் நிஜமாக இன்னும் இந்த பூமியில் சீக்கிரமாக சம்பவிக்க வேண்டிய சில தீர்க்க தரிசனங்களை இந்த புத்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் அப்படி என்று சொல்லுவதற்கு மூலபதத்தில் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார்கள், அப்போகலிப்சிஸ் அப்படி என்று சொல்லி. அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படி என்றால், கண்ணுக்கு தெரியாமல் திரை போட்டு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த மறைபொருளை திரை நீக்கி காட்டி கொடுக்கின்ற ஒன்று போல் ஆமீன் இந்த புத்தகத்தில் இன்றைக்கு, அடுத்த நிமிடம், நாளைக்கு மறுதினங்களில் எல்லாம் என்ன சம்பவிக்க போகிறது அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிற அநேக விதமான தீர்க்க தரிசனங்களை இந்த புத்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் அவருடைய ஆமீன் தூதனாகிய ஆமீன் அந்த தூதனை அவருடைய சீசனாகிய அன்பின் சீசனுக்கு அனுப்பி ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனங்களை எழுதி வைத்திருக்கிறார் அப்படி என்று சொன்னால், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை யாராகிலும் கை கொள்ளுகிறவர்கள் உண்டானால்
அவர்கள் பாக்கியவான்களாய் மாற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியிலே தேவனால் படைக்கப்பட்டிருக்கிற, தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிற, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் கூட அவபாக்கியமுள்ளவனாய் மாற வேண்டும் என்று விரும்பாத ஒரு நல்ல ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, பண்டிதர்களாயிருந்தாலும், பாமரர்களாயிருந்தாலும், தரித்திரர்களாயிருந்தாலும், ஐஸ்வர்யவான்களாயிருந்தாலும், அழகுடையவர்களாயிருந்தாலும், அழகற்றவர்களாயிருந்தாலும், பணம் படைத்தவர்களாயிருந்தாலும், பணமற்றவர்களாயிருந்தாலும், பலம் படைத்தவர்களாயிருந்தாலும், பலமற்றவர்களாயிருந்தாலும், ஒரு நபர் கூட அவபாக்கியமுள்ளவர்களாக கெட்டு நரக பாதாளத்திற்கு நேராக போக வேண்டும் என்று விரும்பாத ஒரே ஒரு தெய்வம் உண்டானால் அவர்தான் நாங்கள் இன்றைக்கு சொல்லுகிற, நாமெல்லாம் சேர்ந்து ஆராதிக்கிற நம்முடைய பரிசுத்த தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அதனாலே ஆண்டவர் நம்மேல் வைத்ததான அன்பின் மிகுதி நிமித்தமாய் மனுக்குலங்கள் கெட்டு போகக்கூடாது என்கின்ற ஒரே ஒரு ஆவல் கொண்டது நிமித்தமாக, நம்மை விரும்பினது நிமித்தமாக, நம்மை ஆசித்தது நிமித்தமாக, நாளைக்கு நடக்க போகிற சில நல்ல கெட்ட காரியங்கள், அதை மக்கள் எப்படியாகிலும் அறிந்து கொள்ள வேண்டும், எப்படியாகிலும் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படியாகிலும் தெரிந்து வரப்போகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர்கள் தப்பி ஆண்டவர் விரும்புகிற விருப்பத்துக்கு தக்க நபர்களாக மனிதர்கள் மாற வேண்டும் என்று சொல்லித்தான் தீர்க்க தரிசனம் என்று அதை முத்திரை போட்டு வையாதபடிக்கு தீர்க்க தரிசனத்தினுடைய முத்திரைகளை கர்த்தர் உடைத்து உரைக்கப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் மக்கள் அறிந்து புரிந்து அழகாக அதை நேர்த்தியாக தங்களுக்கு சொந்தப்படுத்திக் கொள்வதற்காக ஆண்டவர் செம்மையாய் நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அதனால் தான் இந்த புத்தகத்திற்கு வெளிப்படுத்தின விசேஷம் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த புத்தகத்தில் இன்னும் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது மறைபொருளே அல்ல, அதெல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மேல் வைத்த நேசத்து நிமித்தமாய் தெள்ள தெளிவாக மக்களுக்காக வெளிப்படுத்தி இருக்கிறார். எதற்காக வெளிப்படுத்தி இருக்கிறார் தெரியுமா? இங்கிருக்கிற எல்லாரும் வெளிப்படுத்தப்பட்டதான இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வசனங்களையும் தங்களுக்கு சொந்தப்படுத்தி கொண்டு தாங்கள் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை அப்படியே நம்ம சந்திப்பதற்காகத்தான் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு. அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னும் இதற்கு சில நோக்கங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோமேயானால், நேரம் இல்லை இருந்தாலும் சொல்லிவிடுகிறேன், சொல்லுவோமேயானால் இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி எல்லா மனிதர்களும் இதில் ஒரு முத்திரையாய் போடப்பட்டு ரகசியமாய் இது வைக்கப்படக்கூடாது, எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இதை ஒரு விசேஷமாக ஆண்டவர் வெளிப்படுத்தினதற்கு காரணம் என்ன அப்படி என்று சொன்னால், லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 35வது 36வது வசனத்தை படிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை எங்கே சொல்லுகிறது? லூக்கா 21:35 பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் ஒரு கண்ணியை போல, அதாவது ஒரு மனிதனை அகப்படுத்துவதற்காக அவனுடைய கண்ணுக்கு புலப்படாமல் அல்லது ஒரு மிருகத்தையோ பட்சி பறவைகளையோ பிடிப்பதற்காய், அழிப்பதற்காய், நாசப்படுத்துவதற்காய், அதனுடைய வாழ்வை முடிப்பதற்காக அதனுடைய கண்ணுக்கு மறைவாக ஒரு கண்ணி போல ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியை போல் ஒரு நாள் இந்த பூமிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணியில் யாரும் அகப்படக்கூடாது என்று சொல்லித்தான் ஆண்டவர் இனி சம்பவிக்கிற சில காரியத்தை நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். யாரும் தெரியவில்லை, நான் தெரியாமல் போய் இந்த ஆபத்தில் அகப்பட்டு விட்டேன், இந்த கண்ணியில் அகப்பட்டு விட்டேன் என்று ஒருவரும் சொல்லக்கூடாதல்லவா? எவ்விதமான பட்சியானாலும்
அதனுடைய கண்ணுக்கு ஆமென் தெரிந்து கண்ணியை வைப்பது அது விருதாவாய் போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்படியானால் இந்த பூமியின் மேல் பூச்சக்கரத்தின் மேல் அங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் ஒரு கண்ணியை போல் ஒரு நாள் வரும் என்றும் அந்த கண்ணியில் யாரும் அகப்படக்கூடாது என்று சொல்லித்தான் ஆண்டவர் தெள்ளத் தெளிவாய் இந்த புத்தகத்தின் மூலமாய் இனி சம்பவிக்கிற சில காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு நோக்கத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோமேயானால் அதே லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை படிக்கும் போது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி நாம் எல்லாரும் தப்பி சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம், அதாவது ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சில காரியங்களை எல்லாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா புத்தகத்தில் எல்லாம் சொல்லப்பட்ட இந்த ராஜ்யங்களில், பட்டணங்களில், தேசங்களில் நடக்க வேண்டிய சில காரியங்கள், அவைகளில் எல்லாம் சிலது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து ஏடி 70 மகா பெரிய உபத்திரவ காலங்களாகவே ஆரம்பித்தது. அப்படிப்பட்டதான ஆமீன் சம்பவங்களுக்கெல்லாம் மக்கள் தப்பி ஆண்டவர் இனி சீக்கிரமாய் வரப்போகிற அவருடைய வருகையில் எல்லாரும் பாத்திரவான்களாய் நிற்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தை வெட்ட வெளிச்சமாய் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இன்னும் ஒரு நோக்கத்தை நாம் படிப்போமேயானால் 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருப புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர் 1:10 வாசியுங்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனி வரும் கோபாக்கினை நின்று நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாகிய நம்முடைய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து போதுமம்மா. ஆமென். முக்கியமான காரியத்தை மாத்திரம் சொல்லும்படியாய் கர்த்தருக்குள் விருப்பப்படுகிறேன். ஏன் தெரியுமா? இந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் இந்த திரை போட்டு மறைத்து வைக்கக்கூடிய மறைப்பொருளை உலகத்தில் இருக்கிற எந்த நபரும் அதை தெள்ளத் தெளிவாக அதை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தப்பட்டதனுடைய 3வது நோக்கம், இந்த பூமியில் மகா பெரிய ஒரு கோபாக்கணை காலங்கள் வரப்போகிறது. அந்த கோபாக்கணைக்கு எல்லாம் மக்கள் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இப்படி அநேக காரியங்களை நான் சொல்லிக் கொண்டு போகலாம். இப்ப நோக்கங்களை புரிந்து கொள்ளுங்கள். நாம் வாசித்ததான வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம், பின்பு அவர்களை 6வது வசனம், பின்பு அவர்களை அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்ப நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சில காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எதற்காக ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால், ஒரு மனிதனும் ஒரு கண்ணியிலேயோ ஒரு வலையிலேயோ சம்பவிக்க வேண்டியதான ஒரு ஆபத்திலோ ஒரு மோசத்திலோ போய் அகப்படாமல் இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் இனி நடக்க போகிற சில காரியங்களை முன்கூட்டியே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இனி என்ன நடக்க போகிறது? அப்படியானால் நான் தப்புவிக்கப்படுவதற்கும் நான் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு இனி என்ன சம்பவிக்க போகிறது அப்படி என்று நாம் கேள்வி கேட்டு படிப்போமே. ஆனால் அநேக காரியங்கள் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் தானே எழுதப்பட்டிருக்கிறது. மற்றும் அநேக நிருப புத்தகங்களில் இனி சம்பவிக்க வேண்டிய அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆயினும்
காரியம் நமக்கு லகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய 5 காரியத்தை இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியானவருடைய உதவியோடு கூட உங்களோடு கூட பேசும்படியாகவும் அந்த காரியத்திற்காக ஒரு தெய்வ பிள்ளைகள் ஆமீன் பாதுகாப்பாக தப்புவிக்கப்பட வேண்டியதற்கு தப்புவிக்கப்படவும் ஆயத்தமாக வேண்டியவைகளுக்கு ஆயத்தமாகவும் தான் கர்த்தர் இதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சந்தோஷமாய் அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஜெபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியானால் ஆண்டவர் வெளிப்படுத்தி நமக்கு தெள்ளத்தெளிவாய் புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் ஒன்றாவதாக வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படி என்றால், ஒரு உருவகமாக நான் அதை உங்களுக்கு புரிவதற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் கிட்டத்தட்ட ஆமீன் 9க்கும் மேற்பட்ட ஆமீன் வார்த்தைகள் இவைகளுக்கு பின்பு இவைகளுக்கு பின்பு இவைகளுக்கு பின்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆமீன். இவைகளுக்கு பின்பு அப்படி என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் மகிமை அடைந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்படுத்தலை குறித்து காட்டப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரத்திலும் 7 சபைகளை குறித்த நற்செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த சபைகளினுடைய காலகட்டங்களுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டிய ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டிய ஒன்று என்று எழுதி வைத்திருக்கிறார். அப்படியானால் சபை காலம் கிருபையினால் நம்ம விசுவாசிக்கிறோம். இந்த ராத்திரி வேளை வரையிலும் சபை காலம் முடிவடையவில்லை என்பதாக்கும் நம்ம எல்லாருடைய விசுவாசமும். அல்லேலூயா. சபையை கர்த்தர் சீக்கிரமாய் சேர்ப்பதற்காக ஆண்டவர் சீக்கிரமாக ஒரு காரியத்தை எல்லா மக்களும் கை கொள்வதற்காக ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டி இருக்கிறார். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அது என்ன சம்பவம் அப்படி என்றால், இங்கே ஒரே ஒரு வார்த்தையை தான் நான் உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாக அறிவுறுத்துகிறேன். 1வது அப்படியானால் இனி சீக்கிரமாக சம்பவிக்க போகிற நாம் ஆயத்தமாக வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு எக்கால சத்தம் சீக்கிரமாய் தொனிக்க காத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக தெரியுமா? அவருடைய தூதனை தமது பரிசுத்தவானாகி யோவானுக்கு அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி தீர்க்க தரிசன வசனங்களை வெளியரங்கமாக்கி காட்டி கொடுத்தது சீக்கிரமாய் ஒரு எக்கால சத்தம் தொனிக்க போகிறது என்று கர்த்தர் காட்டி கொடுத்தார். அல்லேலூயா. 2வது சீக்கிரமாய் இந்த பூமியில் என்ன சம்பவிக்க போகிறதாம் வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். பாருங்கள், மக்கள் பூச்சக்கரத்தின் மேலங்கும் ஒரு கண்ணியை போல் ஒரு சோதனை காலமாக வரும் என்று ஆண்டவர் சொன்னதை வெளியரங்கமாய் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். என்ன நாள் வரப்போகிறது தெரியுமா? ஒரு கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது என்று வேதம் அழகாய் சொல்லித் தருகிறது. அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற இன்னும் நிறைவேறாமல் இனி சம்பவிக்க போகிற நாம் அறிந்து புரிந்து நம்மை ஆயத்தப்படுத்தவோ நம்மை பாதுகாக்கவோ நம்மை தப்புவிக்கவோ ஆண்டவர் இனி சம்பவிக்க போகிற காரியத்தை முன்கூட்டியே நாம் அறிவதற்காக வெளிப்படுத்தப்பட்ட என்ன சம்பவம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு பயங்கரமான ஆமீன் கோபாக்கினையின் நாள் வரப்போகிறது. சமயம் அனுமதித்தால் நான் உங்களுக்கு விளக்கமாய் சொல்லுவேன். 3வதாக நிறைய காரியங்கள் இருந்தாலும் 3வதாக ஒரு காரியம் இனி சம்பவிக்க போகிறது. அது என்ன அப்படி
அப்படி என்று கேட்டால் வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 19ஆம் அதிகாரம் 20வது வசனமும் 20வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 20ம் அதனுடைய 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். 20:1-2. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளியடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக ஆமென் நாம் எச்சரிக்கையாய் இருப்பதற்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். மிருகம் அப்படி என்று சொல்லுகிறது, இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பிறகு 3.5 ஆண்டு காலங்கள் உபத்திரவ காலமாகவும் 3.5 ஆண்டு காலங்கள் மகா உபத்திரவ காலமாகவும் 7 ஆண்டு காலங்கள் இப்படி கொடூரமான ஒரு ஆட்சி காலம் நடக்க போகிறது. அந்த காலத்தில் ஆட்சி புரிய வருகிற ஒருவனை ஆன்டி கிரைஸ்ட் என்றும் அந்தி கிறிஸ்து என்றும் எதிர் கிறிஸ்து என்றும் எல்லாம் சொல்லுகிற அவனுடைய பெயரைத்தான் மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் ஜனங்களை வஞ்சிப்பதற்காக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களை செய்கிற அவனுடைய கூட்டாளியாகிய ஒரு கள்ளத்தீர்க்கதரிசியும் இவர்களுக்கு முழு சத்துவத்தையும் பலனையும் பின்னணியத்திலிருந்து கொடுத்து கொண்டிருந்த சாத்தான், பிசாசு, வலுசர்ப்போ, பேலியாள் இப்படி என்றெல்லாம் சத்துரு, எதிராளி இப்படி என்றெல்லாம் சொல்லப்பட்ட நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவனை பிடித்து இந்த 3 பேரையும் 1000 வருஷமளவோ நரக பாதாளத்தில் ஆண்டவர் கட்டப் போகிறார் என்றும் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நாலாவதாக ஆமென் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் தானே 6 முறை அந்த காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படி என்று சொன்னால் 4வது வசனத்தை படியுங்கள். வெளிப்படுத்தல் 20:4. நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருடம் அரசாண்டார்கள். ஆமென். அப்படியானால் 4வது ஒரு காரியத்தை வேதம் சொல்லித் தருகிறது. ஆமென். ஒரு நியாய தீர்ப்பும் அந்த நியாய தீர்ப்போடு கூட சேர்ந்து இந்த பூமியில் தானே 1000 வருட அரசாட்சி என்று சொல்லி ஒரு அரசாட்சி குறித்தும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. 5வதாக ஆண்டவர் இனி சம்பவிக்க போகிற ஒரு தீர்க்க தரிசனமாய் இனி நமக்கு சம்பவிக்க போகிற ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது என்ன காரியம் என்று கேட்டால் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயிற்று, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. அப்படியானால் தேவனுடைய மக்கள் எல்லாம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் தப்பித்துக் கொள்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டதை ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களுக்கு, தம்முடைய ஜனத்திற்கு, உலகத்திற்கு திரை நீக்கி காட்டியிருக்கிற 5வது காரியம் என்ன அப்படி என்றால், நம்ம உட்கார்ந்திருக்கிற இந்த பூமி, நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த வானம், இந்த பூமியும் இந்த வானமும் அழிந்து போகும் என்றும், ஆமீன், இந்த வானமும் இந்த பூமியும் அழிந்து போகும்போது நமக்காக ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் ஆண்டவர்
ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதாக ஆண்டவர் காட்டி தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஏன் நான் முன்கூட்டி இந்த 5 காரியங்களையும் உங்களுக்கு சொன்னேன் என்றால், ஒருவேளை சமயம் நமக்கு வாய்க்காமல் அனுமதிக்காமல் போகுமேயானால் ஒரு சில காரியத்தையாகலும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு தான் ஆமென் என்னுடைய பிரசங்கத்தின் சாராம்சத்தை உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லி தந்து விட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இதில் எழுதப்பட்டிருக்கிற அல்லது இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு சொல்லி தந்த இந்த 5 காரியமும் இன்னும் நிறைவேறவில்லை. இன்னி நிறைவேற போகக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் ஆமீன் எல்லாருக்கும் மறைவாய் இராதபடிக்கு எல்லாருக்கும் பயனுள்ள காரியத்தில் தங்கள் பயன்படவும் ஆபத்தான காரியங்களுக்கு மக்கள் எல்லாரும் எச்சரிக்கையாய் இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த பூமியிலே இன்றைக்கு அடுத்த நாள் இனி வரப்போகிற காலங்களில் எல்லாம் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை தெள்ளத் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை எல்லாம் கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள், இதில் எழுதியிருக்கிறதன்படி எல்லாம் ஆமீன் வாழுகிறவர்களை எல்லாம் வேதம் சொல்லுகிறது பாக்கியவான்கள் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? ஒருவராகிலும் தெய்வத்தால் படைக்கப்பட்டிருக்கிற, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற, தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிற, தெய்வத்தினுடைய ஜீவனை பெற்றிருக்கிற ஒரு நர ஜீவன்கள் கூட, ஒரு சிறியவர்கள் கூட கெட்டு போக வேண்டும் என்று விரும்பாத ஒரு தேவனாக்கும் எங்களையும் உங்களையும் எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, சீக்கிரமாக இனி சம்பவிக்க வேண்டிய வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற காரியங்களில் ஒன்று என்ன அப்படி என்றால், எப்ப என்று நமக்கு தெரியாது, காலம் நமக்கு தெரியாது, நேரம் நமக்கு தெரியாது, சமயம் நமக்கு தெரியாது. ஆனால் அது சம்பவிக்கும், சம்பவித்தே தீரும் என்று முழு நிச்சயத்தோடும் நாங்கள் உங்களுக்கு நிரூபித்து சொல்ல முடியும். நீங்களும் அதை பூரண விசுவாசத்தோடு அங்கீகரிக்க முடிய வேண்டிய ஒரு காரியம். என்ன காரியம் என்றால், எவ்வளவேனும் சீக்கிரத்தில் ஒரு எக்கால சத்தம் தொனிக்க போகிறது. எதற்காக ஆண்டவர் இதை முன்கூட்டியே நமக்கு சொல்லி தந்து, ஒரு எக்காலம் தொனிக்க போது, ஒரு எக்காலம் தொனிக்க போகிறது, ஒரு எக்காலம் தொனிக்க போகிறது என்று ஆண்டவர் இதை நமக்கு சொல்லி இருக்கிறார். கிட்டத்தட்ட நீங்கள் திருப்ப வேண்டாம், சமயமில்லை. யாத்திராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்களில் வரையிலும் ஆமீன் இந்த எக்காலத்தை குறித்த காரியங்களை ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். அதே எக்காலம் நிஜமாக எப்பொழுது எதற்காக இது தொனிக்க போகிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த எக்காலத்தின் நோக்கத்தை குறித்து 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களும், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 2 வசனங்களில் படிக்கும் போது இந்த எக்காலம் இனி ஏன் சீக்கிரமாய் தொனிக்க காத்திருக்கிறது என்கிற நல்ல நோக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த நோக்கங்கள் 2 காரியத்தையாக்கும் ஆமென் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த நோக்கங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக 1 தெசலோனிக்கேயர்களின் நிருப புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 16, 17, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 சீக்கிரமாய் வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 51, 52 வாசியுங்கள். 51, 2. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். நாம் எல்லாரும் யாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதிலே
நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்ப பாருங்கள், சீக்கிரமாக எக்காலம் தொனிக்கும். அப்படி என்று ஆண்டவர் இனி சம்பவிக்க வேண்டிய ஒரு காரியத்தை முன்கூட்டியே நமக்கு காலங்களாக சொல்லி தந்து அந்த தீர்க்க தரிசனத்தை வெளியரங்கமாக எல்லாரும் அறிவதற்காக எதற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால், அந்த எக்காலத்தின் மூலமாய் 2 நோக்கங்களை இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. அந்த எக்காலத்தின் மூலமாய் ஒன்றாவது ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன அப்படி என்று கேட்டால், மரித்திருக்கிற, அதாவது எல்லாரும் அல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிற பரிசுத்தவான்களை எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துக்காகவும், இரண்டாவது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துக்காகவும் தான் சீக்கிரமாக சம்பவிக்க வேண்டிய ஒரு எக்கால சத்தத்தை குறித்து ஆண்டவர் முன்கூட்டியே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கண்டிப்பா இது நடக்கும். கண்டிப்பா இந்த எக்கால சத்தம் கேட்கத்தான் போகிறது. ஆமீன். இது சம்பவிக்காமல் இருப்பதில்லை. ஏனென்றால் இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் தெள்ள தெளிவாக நிறைவேறிவிட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இந்த ராஜ்யங்களில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை குறித்தும் அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட்டது உண்மையாய் இருக்கிறபடினால் இந்த காரியமோ சீக்கிரமாய் சம்பவிக்க போகிறது. அல்லேலூயா. சம்பவிக்கும் போது நானும் நீங்களும் தகுதியற்றவர்களாய் காணப்படாமல் போய்விடவே கூடாது. அல்லேலூயா. ஏனென்றால் அன்பான தேவப்பிள்ளையே, மனிதன் அப்படி என்று சொல்லுகிறவன் வாழ பிறந்தவனாக்கும், சாக பிறந்தவன் அல்ல, அழிய பிறந்தவன் அல்ல. மனிதனை ஆண்டவர் அவரை போல படைத்து அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் படைத்ததனுடைய ஒரு நோக்கம், தேவன் அழியாதவராய் இருக்கிறது போல மனிதனும் என்றென்றைக்கும் நித்தியமுடையவனாய் இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் மனிதனை ஆண்டவர் படைத்தார். ஆனால் படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்தது நிமித்தமாக, நீங்க சமயம் வாய்த்தால் வீடுகளில் போய் தியானிக்கணும். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலிருந்து அதனுடைய கடைசி வரையிலும் கிட்டத்தட்ட இந்த வேதாகமத்தில் தானே நான் 20 காரியங்கள், ஆமீன், அதை அடிக்குறிப்பு வைத்திருக்கிறேன். இழந்து போன காரியங்கள். மனிதன் தேவ சாயலிலும் தேவ ரூபத்திலும் படைக்கப்பட்ட அந்த தேவ சாயலும் ரூபமும் இழந்து போன 20 காரியங்கள். நீங்க தியானித்தா இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கலாம். அதனால் மனிதன் அநேக காரியங்கள் இழந்து போனான். அதனாலே லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் படிக்கும் போது, ஒரு மனிதன் ஒரு வீட்டுக்குள், ஆமீன், இயேசு வந்தபோது அந்த மனிதன் ரட்சிப்படைந்த போது ஆண்டவர் சொன்னார், ஆமீன், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் என்ன செய்தார்? வந்தார். அப்ப பாருங்க, மனிதன் எதை இழந்து போனான் என்று நீங்கள் படிக்கணும்னா ஒரே அத்தியாயத்தில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் தானே மனிதன் தேவனுடைய சாயலும் ரூபமும் அதற்கு ஒப்பாய் இருந்த சகலவற்றையும் மனிதன் இழந்து போனதை குறித்து படிக்கலாம். அப்படியானால் மறுபடி மனிதனை, ஆமீன், புதுப்பிக்கிறது தெய்வத்தினுடைய ஒரு சித்தமாக இருந்தது. மனிதன் சாவுக்கு ஏதுவாக, மரணத்துக்கு ஏதுவாக, வியாதிக்கு ஏதுவாக, ஆமீன், நிர்வாணத்துக்கு ஏதுவாக தேவ மகிமை இழந்து, தேவ சுபாவம் இழந்து, தேவ சாயல் இழந்தவனை மறுபடியும் தெய்வத்தை போல் மாற்ற வேண்டும் என்பதாக்கும் தெய்வத்தினுடைய மகா பெரிய நோக்கம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் படிக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் இந்த உலகத்தில் தானே யாராய் காணப்பட வேண்டும்? பூரணத்தை அடையணும். அதற்காக ஆண்டவர் சில உபதேச ரீதியான சட்ட திட்டங்களை நமக்கு தந்து, கொலோசியர் நிருப புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10லும் எபேசியர் 4:24லும் ஆண்டவர் சொன்னதற்கு காரணம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவடையும்படி. பார்த்தீங்களா? ஏனென்றால் மனிதன்
தேவ சாயல் இழந்து போயிருக்கிறான். இப்போ நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், நானும் நீங்களும் எல்லாம் என்ன சாயல் அப்படி என்றால், கர்த்தருக்கு முன்னோடியாக வந்த ஸ்நாபக யோவான் நம்மளை பார்த்து என்ன கூப்பிட்டார் தெரியுமா? விரியன் பாம்பு பிள்ளைகளே, அதாவது பாம்பு பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிட்டார். ஆண்டவராகிய இயேசு என்ன கூப்பிட்டார்? சர்ப்ப சந்ததிகளே அப்படி என்று கூப்பிட்டார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, மனிதன் தேவ சாயல் இழந்து பிசாசனுடைய அல்லது தேவன் ஆதாம படைத்த போது ஆதாம் தேவ சாயல் உண்டாக்கப்படும் போது பாவம் செய்ததுக்கு பிறகு ஆதாம் தன் ரூபத்தின்படியும் தன் சாயலின்படியும் ஒரு மனிதனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. அப்ப பாருங்கள், தேவ சாயல் இழந்து மனிதன் வஞ்சிக்கப்பட்ட பிசாசுனுடைய பாம்பனுடைய சர்ப்பத்தினுடைய சாயலை மனிதன் அடைந்தான். அதனாலேயாக்கு நமக்கு இத்தனை முகஜாடைகள். ஆனா இதல்ல இப்ப என்ன தெய்வத்தினுடைய நோக்கம் என்றால், நானும் நீங்களும் இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற 900 கோடி பேர்களும் வந்து நிற்கும் போது எல்லாருக்க கண்ணும் எல்லாருக்க மூக்கும் எல்லாருக்க வாயும் எல்லாருக்க காதும் எல்லாம் ஒண்ணு போல இருக்கணும். அதுவா தேவன் எப்படி இருக்கிறாரோ அதுபோல் இருக்கணும். கருப்போ வெளுப்போ உயரமோ குள்ளையோ இது ஒன்னும் இருக்காது. அதாக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாக பூரண அறிவுள்ள புதிய மனுஷனை என்ன செய்கிறீர்களே? விசுவாசத்தால் இன்னைக்கு நாம் பெற்ற மனம் திரும்புதல், நாம் பெற்ற ஞானஸ்நானம், நாம் பெற்ற அபிஷேகம் இதெல்லாம் உள்ளுக்குள் என்ன உருவாக்கி கொண்டிருக்கிறது தெரியுமா? சிருஷ்டிக்கப்பட்டவருடைய சாயல் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறீர்களே. விசுவாசத்தால் அந்த ரங்கத்துக்குள் இது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நிஜமாக தெய்வத்தை போல தெய்வத்துக்குரியவனாக அந்த இழந்து போன சாயலை மறுபடியும் மனிதனுக்கு தர வேண்டும். மனிதனை மறுபடியுமாக தெய்வீக சுபாவம், தெய்வீக அன்பு, தெய்வீக சாயல், தெய்வீக ஞானம் எல்லாத்துக்கும் மேலே தேவன் எப்படி நித்தியமுடையவராய் இருக்கிறாரோ அதுபோல் மனிதனையும் நித்தியமுடையவராய் மாற்ற வேண்டும் என்கிற ஒரு மகா பெரிய திட்டத்தை தெய்வம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் மனிதன் நித்தியத்தை அடையக்கூடாது என்கின்ற ஒரு சதி திட்டம் நடந்ததாக்கும். ஏதேனில் பழம் சாப்பிட்டு மனிதன் பழத்தின் பலனாக மரணத்தை சந்தித்தது. இப்ப தெய்வம் என்ன நோக்கம் வச்சிருக்கிறார் தெரியுமா? எந்த மனுஷனையும் மரணத்தோடு விடக்கூடாது. அவனை மறுபடியும் மண்ணிலிருந்து என்ன செய்யணும்? எழுப்பி காட்டணும். எந்த மனிதனையும் வியாதி உள்ளவனாகவோ பலவீனம் உள்ளவனாகவோ கருத்தவனாகவோ வெளுத்தவனாகவோ பல்லு நீண்டவனாகவோ மூக்கு நீண்டவனாகவோ காதில்லாதவனாகவோ கையில்லாதவனாகவோ விடக்கூடாது. அவனை மறுபடியும் ரூபாந்தர், அதாவது மறுபடியும் மறுரூப சாயலை கொடுத்து தெய்வத்தை போல மாற்ற வேண்டும் என்பதாக்கும் தெய்வத்தினுடைய மகா பெரிய நோக்கம். அல்லேலூயா. இந்த நோக்கம் நிறைவேற்றப்படணும்னா எக்காலம் என்ன செய்தே ஆகணும்? தொனித்தே தீர வேண்டும். எக்காலம் தொனிக்கும், கண்டிப்பா தொனிக்கும். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்னா எக்காலத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். எக்காலம் கேட்காத ஒரு நபருக்கும் இந்த பூமியிலிருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக எழும்பவும் முடியாது. எக்காலம் கேட்காத ஒரு மனிதனும் மறுரூபமாகவும். அப்போ இந்த பூமியில் எல்லாரும் தெய்வத்துக்குரியவர்களாக, தேவனை போல அத்தனை பேரும் தெய்வ சாயலுக்குரியவர்களாய், தெய்வ ரூபத்துக்குரியவர்களாய், தெய்வ ஞானத்துக்குரியவர்களாய், தெய்வ அறிவுக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்கிற ஒரு பரம திட்டத்தை தெய்வம் வைத்திருக்கிறபடினாலாக்கும். அந்த பரம திட்டத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாகவோ தேவன் ஒரு எக்கால சத்தத்தை சீக்கிரம் தொனிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த எக்காலம் தொனிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்த நாம் அந்த
மரணத்தின் சாயலுக்கு ஒப்பாக தண்ணீருக்குள் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கும் போது, அதவா ஆண்டவராகிய இயேசு ஆமீன் பாவ மாம்சத்தின் சாயலாய் வந்து மரித்த மரண சாயலுக்கு அடையாளமாக இருக்கிற ஒரு ஞான ஸ்நானத்தின் மூலமாய் கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரை அதில் மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவ குமாரனுடைய ஆமீன் செயலின் மேலுள்ள விசுவாசத்தால் எழுப்பப்பட்டிருக்கிற ஒரு ஞான ஸ்நான சத்தியத்தை கை கொண்டு வாழுகிற எந்த ஒரு கர்த்தருக்குள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்களோ இன்றைய காலம் தொனிக்கும் போது உயிரோடு எழும்ப போகிறார்கள். விசுவாசம் உள்ளவர்கள் எல்லாரும் நல்ல கைகளை தட்டி நாவுகளை திறந்து நல்ல விடுதலையோடு நல்ல சத்தத்தோடு பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அதற்கு பேராக்கும் உயிர்த்தெழுதல் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கும் பெயர் முதலாம் உயிர்த்தெழுதல் தான். இதோடு கூட சேர்ந்து அந்த 7 வருட காலத்தில் யாரெல்லாம் அந்த பரம பாக்கியத்தை அடைகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் பேரும் உயிர்த்தெழுந்தவர்கள், உயிர்த்தெழுதலை அடைகிறவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அதற்கான தகுதி வேதத்தில் நிறைய இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயினும் ஒரு தகுதியாக நான் காட்டித்தர வேண்டும் அல்லவா? எப்படி நாங்கள் இந்த உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று கேட்டால் நிறைய வேத வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை சீக்கிரமாய் நீங்கள் படிக்கலாம். ஆமீன். ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் சீக்கிரமாய் படியுங்கள். பிலிப்பியருக்கு எழுதினதான நிருப புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் நிருப புஸ்தகம் அதனுடைய நாங்கள் சொன்னதுதான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன். அல்லேலூயா. இதில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குகளாக்கும் மனம் திரும்புதல், ரட்சிக்கப்படுதல், ஞானஸ்நானம் எடுக்குதல் இதெல்லாமாக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் மறைமுகமாக ரகசியமாய் எழுதுகிறார். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாய் அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள் ஆகுதலுக்கு பேராக்கும் ஒருவன் தண்ணிக்குள் இறங்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறதாக்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாய் மாறி அவர் மரித்தோர்ந்து எழும்புகிறது போல அந்த ஜலத்திலிருந்து எழுப்பி விடுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அந்த காரியத்தை எதற்காக நாங்கள் செய்கிறோம், நாங்கள் சொல்லுகிறோம்? ஏன் அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் அதை செய்ததாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, இந்த உலகத்தில் ஒரு மேன்மையாக மகிமையாக தங்களுக்கு கருதப்பட்டதெல்லாம் ஒரு குப்பையாக ஒரு அற்பமாக அவர்கள் எண்ணினதுக்கு காரணம் என்ன? அப்படி என்றால் இந்த மனித சரீரம் மண்ணுக்கு மண்ணாக போக வேண்டியதல்ல, இது மண்ணில் புதைந்தாலும் மண்ணிலிருந்து உயிரோடு எழும்பும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு உயிர்த்தெழுதல் உண்டென்பதை இந்த ராத்திரி வேளையிலே ஒருவேளை அறிந்திருக்கலாம். ஒருவேளை எங்கள் சத்தத்தை கேட்கிற அன்புக்குரியவர்கள் யாராகிலும் இந்த சத்தத்தை கவனிக்கிறவர்கள் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம், சாவோடு கூட வாழ்க்கை முடிந்ததென்று தயவு செய்து எண்ணாமல் எல்லாருக்கும் ஒரு சத்தியத்தை சொல்லுகிறோம். எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலில் முதலாவது பங்கு பிடிக்கிறவர்களாக்கும் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள். பின்ன மற்ற எல்லாரும் எழும்புவார்கள். அதை காலம் அனுமதித்தால் சொல்லுவோம், நேரம் அனுமதித்தால் சொல்லுவோம். 1000 வருட அரசாட்சி என்று ஒன்று இருக்கிறது. அது முடிந்ததுக்கு பிறகு சிறியோரும் பெரியோரும் தண்ணீரில் விழுந்து சத்தவங்களோ, சமுத்திரத்தில் விழுந்து சத்தவங்களோ, ரோட்டோரமா விழுந்து சத்தவங்களோ, தற்கொலை பண்ணி சத்தவங்களோ எல்லாரும் எழும்புவார்கள். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனால் ஒரு காரியத்தை இந்த
ராத்திரி வேளையிலே அன்புக்குரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனித வாழ்வு வாழ்க்கையோடு முடிவதல்ல, 70-80 வருடத்தோடு முடிவில்லை. ஒரு காலம் தொனிக்கும் போது எழும்ப வேண்டிய ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலில், அதாவது அந்த முதலாவது கர்த்தருக்குள் மரித்து எழும்புகிற பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் நானும் நீங்களும் எழும்புகிறதற்கு இந்த உலகத்தில் நீங்க எதை வேணும்னாலும் இழக்கலாம் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். அல்லேலூயா. அதாக்கும் பரிசுத்தவான்கள் சொன்னார்கள், மனம் திரும்பவும், ஞானஸ்நானம் எடுக்கவும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறவும், ஆவிக்குரிய சபைக்கு வர எங்களுக்கு லாபமாயிருந்தது எல்லாம் என்னன்னு எண்ணினோம், நஷ்டம் என்று எண்ணினோம். நம்ம திரும்பி கேட்கலாம், எதற்காக? அவங்க ஒரு வார்த்தை நம்மள்ட்ட சொல்லுவாங்க, எப்படியாயிலும் உயிர்த்தெழுதலுக்கு என்ன பெறணும்? தகுதி பெறணும். உயிர்த்தெழுதலின் தகுதி பெறணும். அதனாலேயாக்கும் நமக்கு முன்னால வாழ்ந்தவங்களும் இந்த காலத்தில் வாழுகிற சிலரெல்லாம் உலகத்தின் ஆசை, இச்சைகள், இன்பங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து கொண்டு அதையெல்லாம் அற்பமாக, குப்பையாக எண்ணுவதற்கு காரணம் வேறு ஒண்ணுமல்ல, உயிர்த்தெழுதலுக்காக மாத்திரமே. ஹல்லேலூயா. சந்தோஷம். அல்லேலூயா. ஒரு சரித்திரத்தை இப்படி அறிந்திருக்கிறேன். பாருங்கள், கேரளா பகுதியில் ஒரு பெரிய ரிவைவலை கொண்டு வந்தவர்களாக்கும் அன்னம்மா என்று சொல்லப்பட்ட பழைய ஒரு பாடல் புத்தகத்தினுடைய ஹெட்டிங்கில் அவர்களுடைய சின்ன சாட்சி இப்படி எழுதப்பட்டிருந்தது. ஆமென். அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்றால், அந்த பெண்மணி 13 வயது மாத்திரமே நிரம்பின அவர்கள், இந்த கத்தோலிக்க மார்க்கத்தில் இருந்தவர்கள், இந்த நல்ல ஆண்டவராகிய இயேசுவையும், இந்த இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பப்பட்ட போல, ஆமென், அந்த உயிர்த்தெழுந்த அந்த ரகசியத்தை, அந்த சத்தியத்தையும் அறிந்தபோது தன்னுடைய 13வது வயதிலே, ஆமென், எல்லா நகை நட்டுகள் எல்லாவற்றையும் வெறுத்து, அந்த காலத்தில் அப்படித்தான் ஞானஸ்நானங்கள், ஆமென், தண்ணிக்குள்ளால முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டாங்க. அன்றைக்கு அறிந்தபோது அவங்க சொன்னாங்க, இப்படி ஒரு வேஷத்தில் நீ இந்த வீட்டுக்குள் வர முடியாது. 7-8 சகோதரர்கள் உள்ள பெரிய பண்ணை குடும்பம், இப்படிப்பட்ட ஒரு கோலத்தில் நீ இந்த காம்பவுண்டுக்குள் வரக்கூடாது என்று சொல்லப்பட்ட கட்டளை நிமித்தமாக அந்த மகள், ஆமீன், வீட்டுக்கு வெளியில தானே அந்த பண்ணை வீட்டு, ஆமீன், வக்கல்கள் கூட்டி வைக்கப்பட்டிருங்க அந்த இடத்துல மறைந்து படுத்து கொண்டிருந்தாளாம். சாப்பாடு இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுக்கப்படவில்லை. ராத்திரி வேளையிலே தாயும் தகப்பனும் சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்தார்களாம். அவமானத்தை உண்டு பண்ணிவிட்டால், வெட்கக்கேட்டை உண்டு பண்ணிவிட்டால், தலைக்குனிவை உண்டு பண்ணிவிட்டால், ஆமீன், இவள் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நல்லது. அப்படி என்று ஞானஸ்நானம் எடுத்த ஒரே ஒரு காரணத்திற்காக, ஆமீன், ஈவிரக்கமற்றவர்களாய் வந்த வைக்க பந்தலை தீ கொளுத்தி விட்டார்கள். ஆமீன், தீ பயங்கரமாய் பற்றி படர்ந்தெறிந்தது. ஆவேசப்பட்டு கண்விழித்த இந்த மகள் ஜீவன் தப்புவதற்கு ஓடி போனாள். ஆண்டுகள் தாண்டினது. நிறைய சொத்துடையவள், ஒரே ஒரு பெண்மணிதான், பெரிய உடைமைக்கு சொந்தக்காரி. ஆமீன், இவள் ஓடி ஓடி ஆந்திரா என்கிறதான ஒரு பகுதியிலே அந்த பரிசுத்தவாட்டி நீண்ட காலங்களுக்கு பிறகு இருக்கிறதை தன்னுடைய குடும்பத்தின் பெரியம்மா ஒரு கடிதத்தின் மூலமாக எழுதினார்களாம். அன்பான அன்னம்மா, நீ திரும்ப வந்துவிடு, நீ வந்துவிடு. உனக்கு வீடு இல்லையா, சொத்து இல்லையா, சுகம் இல்லையா, தாய் இல்லையா, தகப்பன் இல்லையா, யார் இல்ல, உனக்கு எல்லாமே இருக்கிறது அம்மா. நீ ஏன் இப்படி போய் ஒரு இப்படிப்பட்ட ஒரு தரித்திரமான, கண்ணீரான, வேதனையான, புசிக்க ஆகாரம் இல்லாம, குடிக்க தண்ணீர் இல்லாம, ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாடுகளின் ஜீவியத்தை ஏன் நீ அனுபவிக்க வேண்டும்? நீ திரும்ப வந்துவிடு என்று அந்த கடிதம் கிடைத்து படித்து கொண்டிருக்கும் போதுதானே பெரியம்மாவுக்கு திரும்ப ஒரு கடிதம் எழுதினார்களாம். என்ன கடிதம் தெரியுமா? லோகமாம் கம்பீர வாரீதியில் விசுவாச கப்பலில் ஓடிட்டு நித்திய வீடுண்டெന്ന வீடே எத்தி കർത്താവിനോട് ഞാൻ വിശ്രമിക്കും യാത്ര ചെയ്യും ഞാൻ ക്രൂശை നോക്കി യുദ്ധം ചെയ്യും ഞാൻ യേശുവിനാൽ ജീവൻ വെച്ചിടും രക്ഷകനാ അന്ത്യശ്വാസം
வரையோ என் ஜீவன் வச்சிடும் ரட்சகனா அந்திய சுவாசம் வரையோ நெருக்கத்தின் அப்பம் ஞான் தின்னாலோ கஷ்டத்தின் கண்ணீர் குடிச்சாலோ தேகிது கத்தா செய்யிச்சாலோ எல்லாம் பிரதிகூல மாயனாலோ யாத்ரா செய்யும் ஞான் ക്രൂശை നോക്കി യുദ്ധം ചെയ്യും ഞാൻ യേശുവിനാ ജീവൻ വെച്ചിടോ എൻ രക്ഷകനാ അന്ത്യശ്വാസം വരെയോ. திரும்ப எழுதின கடிதத்துக்கு பெயராக்கும் இந்த பாடல். லோகமாம் கம்பீர வாரதியில் விசுவாச கப்பலில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். சொத்த நம்பல்ல, சொகத்த நம்பல்ல, தாயை நம்பவில்லை, தகப்பன நம்பல்ல, என் பிரதர் சிஸ்டர் யாரையும் நான் நம்பல்ல, எனக்கு இருக்கிற சொத்த நான் நம்பல்ல. நான் விசுவாச கப்பலில் பயணிக்கிறேன். நெருக்கத்தின் அப்பந்தான், கஷ்டத்தின் கண்ணீர் தான் நான் குடிக்கிறது. என் உடம்பு தேகி ஒவ்வொரு நாளும் துக்கத்தால் சீனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அழிகிறது. ஆனாலும் முன்வைத்த காலை இனி நான் என்ன செய்ய மாட்டேன். இந்த காலத்தில் யாருண்டு உயிர்த்தெழுதலுக்காக எப்படியாகிலும் உலகத்தில் ஆமீன் மேன்மை என்று சொல்லுகிற, பெருமை என்று சொல்லுகிற, மகிமை மகத்துவங்கள் என்று சொல்லுகிற இவைகளை எல்லாம் இந்த காலத்தில் நஷ்டமாய் எண்ணவும் இல்லை, நஷ்டமாய் எண்ண படிப்பிக்கிறவர்களும் குறைந்து கொண்டிருக்கிற ஒரு கொடூர காலமாக்கும் இந்த காலம். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு 40-50 வருஷம் வாழ்ந்து நம்ம சாக போகிறோம். அப்படியானால் நம்ம எதற்கு ஆயத்தமாகணும் தெரியுமா? சத்ததோடு வாழ்க்கை முடியாது. எல்லாருக்கும் என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஒரு உயிர்த்தெழுதல் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சோத்திரம். அல்லேலூயா. அதனால் யாராகிலும் இதுவரையிலும் இந்த கடைசி கூட்டத்திலும் ஞானஸ்நானம் எடுக்காத யாராகிலும் இந்த கூட்டத்தில் உண்டானால், ஒருவேளை எங்கள் சத்தத்தை கவனிக்கிற இந்த பட்டணத்தில் தேவனுக்கு பிரியமான யாராகிலும் உண்டானால், பிரதர், உங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் காத்திருக்கிறது. உங்களுக்காக நீங்கள் உயிரோடு எழும்பும்படியான ஒரு பாக்கியம் காத்திருக்கிறது. அந்த பாக்கியத்தை தயவு செய்து நீங்கள் இழந்து போகவே வேண்டாம். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு அல்லேலூயா, சந்தோஷமா அல்லேலூயா. 2, மனிதன் தற்காலிகமான சுகத்துக்கும் சௌக்கியத்துக்கும் சந்தோஷத்திற்கும் அநித்தியமான சில காரியத்துக்காகத்தான் மனிதன் பாடுபடுகிறானே ஒழிய, ஆமென் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், சந்தோஷம் அல்லேலூயா, பாடுபடுகிறானே ஒழிய நித்திய ஆயத்தத்துக்காக தன்னுடைய வியாதி மாறும், பலவீனம் மாறும். கொஞ்சம் சத்தம் உங்களுக்கு பிரச்சனையா இருந்தாலும் மன்னிச்சிருங்க, ஏன்னா எனக்கு ஆமென் இன்னும் ஃபில் ஆகல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, பாருங்கள், எல்லாருக்கும் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த உலகத்தில் மனிதன் பாவம் செய்ததினாலேயாக்கும் சரீரத்தில் மரணம், மனிதன் பாவம் செய்ததினாலேயாக்கும் வியாதி, மனிதன் பாவம் செய்ததினாலேயாக்கும் சரீரத்தில் அவ்வளவு பிரச்சனை. அதனால நீங்க பெரிய பரிகாரங்களையும் பெரிய காரியங்களை ஒன்று தேட வேண்டாம். வேறொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறோம். நீங்கள் வேறொரு காரியத்துக்கு முயற்சி எடுங்க. அது என்ன காரியம் தெரியுமா? வியாதி மாறக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது. வியாதி பலவீனம் மாறக்கூடிய, கண்ணீர் மாறக்கூடிய, வருத்தம் மாறக்கூடிய, பாடுகள் மாறக்கூடிய, உபத்திரவங்கள் மாறக்கூடிய ஒரு மறுரூபத்தின் நாள் சீக்கிரமாக எக்காலத்தின் மூலமாய் நம்மை சந்திக்க காத்திருக்கிறது. ஒரு நிமிஷம் நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி சந்தோஷத்தோட பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பழைய ஒரு பாட்டில் இப்படி நம்ம பாடுவோம் இல்லையா? மண்ணான இந்த உடல் மண்ணாக போனாலுமே, மண்ணான இந்த உடல் சொல்லுவோமா? மண்ணாக போனாலுமே எக்காலம்
முழங்கும் போது மகிமையாய் எழும்போ, எக்காலம் முழங்கும் போது மகிமையாய் எழும்பும். கைதட்டி சொல்லுமா, மண்ணான இந்த உடல் மண்ணாக போனாலுமே, மண்ணான இந்த உடல் மண்ணாக போனாலுமே, எக்காலம் முழங்கும் போது மகிமையாய் எழும்போ. ஓ, எக்காலம் முழங்கும் போது மகிமையாய் எழும்போ. என்ன என் ஆனந்தோ, என்ன என் பேரின்போ, சொல்லுவோ என்ன என் பேரின்போ. தூதரோடு நின்று நானும் அன்பரை பாடிடுவே, தூதரோடு நின்று நானும் அன்பரை பாடிடுவே. என்ன என் ஆனந்தோ, என்ன என் ஓ, என்ன என்ன உடவனகதலோ, என்ன என் ஆமென். தூதரோடு நின்று நானும் அன்பரை பாடிடுவே, தூதரோடு நின்று நானும் அன்பரை பாடிடுவே. இலோக ஜீவனே புல்லுக்கு ஒப்பானதே, இலோக ஜீவனே அது புல்லுக்கு ஒப்பானதே. ஆடி போகும் பூவை போல மாய்ந்து போகுமே, ஓ ஆடி போகும் உடபன சந்தரகதலோ. என்ன என்ன ஆமென், என்ன என் பேரின்போ, என்ன என் ஆனந்தோ, ஓ என்ன என் பேரின்போ. தூதரோடு நின்று நானும் அன்பரை பாடிடுவே, தூதரோடு நின்று நானும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவர் வியாதி நீக்காத கர்த்தர் அல்ல, பலவீனங்கள் மாற்றாத கர்த்தர் அல்ல, பிரச்சனைக்கு தீர்வு தராத கர்த்தர் அல்ல. ஆனால் அதை மாத்திரமே நம்பி அதில் ஒரு தீர்வில்லையே என்று யாரும் இந்த ஆண்டவரை தள்ளி தயவு செய்து போக வேண்டாம், யாரும் போக வேண்டாம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. யாருமே நீங்கள் போக வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் அந்த வியாதியோடு, அந்த பலவீனத்தோடு, அந்த உபத்திரவத்தோடு, அந்த கஷ்டத்தோடு, அந்த கண்ணீரோடு, அந்த பசியோடு, பட்டினியோடு நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசுவுக்கு மரண பரியந்தம் சாட்சியாய் வாழ்ந்தால், ஒருவேளை மரணம் அல்லது இயேசு வரும்போது உங்க கேன்சர் மாறும், உங்க சுகர் மாறும், உங்க பிரஷர் மாறும். இந்த ராத்திரி எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? என் சரீரம் மாற போகிறது, எனக்கு இந்த மண் சரீரம் மாறி பரலோக சரீரம் கிடைக்க போகிறது, இந்த ஜென்ம சரீரம் மாறி ஒரு ஆவிக்குரிய சரீரம் வரப்போகிறது, இந்த பலவீனமுள்ள சரீரம் மாறி ஒரு பலமுள்ள சரீரம். விசுவாசிக்கிற எல்லாரும் கைகளை தட்டி வாய்களை திறந்து இயேசுவே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் அன்பரே, எக்காலம் ரொம்ப முக்கியம். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் எழும்புவதற்கும் இந்த உலகத்தில் மறுரூப சரீரத்தை பெறுவதற்கும் ஆண்டவர் நியமித்திருக்கிற ஒரு நியமனத்துக்கு பேர்தான் மத்திய ஆகாயத்திலே கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சப்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வருவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. எதற்கு தெரியுமா? ஒன்று, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை எழுப்புவதற்கும், ரெண்டு, உயிரோடு இருக்கிறவர்களை மறுரூபப்படுத்தவும். அதனால் இந்த ராத்திரி வேளை வரையிலும் யாராகிலும் இதற்கு தகுதியாகல என்றால் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே இந்த உலகத்தை பார்க்க வேண்டாம். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று, குப்பையாக நஷ்டம் என்று விட்டுக்கொண்டு எண்ணிக்கொண்டு இயேசுவுக்கு பின்னாக ஓடி வாருங்கள். இயேசு உங்களுக்கு மறுவாழ்வை தர போதுமானவரே. அல்லேலூயா. சந்தோஷத்தோடு அல்லேலூயா. அநேகருக்கு மறுரூபம் வேண்டாம், இப்பவே வியாதி சுகமாகணும்னு விரும்புறோம். அதெல்லாம் நல்லதுதான், சுகமாகிறதோ ஆகலையோ. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9, 10 வசனத்தை படித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். அதிநிமித்தமே சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் யாருக்கு பிரியமாய் வாழணும்? தேவனுக்கு பிரியமாய் வாழ நாடுகிறோம். நல்ல வாழ்க்கை வாழ்ந்தீங்களோ இல்லையோ,
நல்ல வீடு கிடைச்சதோ இல்லையோ, நல்ல காரு கிடைச்சதோ இல்லையோ, நல்ல துணிமணி கிடைச்சிச்சோ இல்லையோ, நல்ல சாப்பாடு கிடைச்சிச்சோ இல்லையோ, நல்ல குடும்ப வாழ்க்கை அமைஞ்சதோ இல்லையோ, திருமணம் நடந்துச்சோ இல்லையோ, வியாதி மாறிச்சோ இல்லையோ, இதொன்னுமல்ல விஷயம். வாழ்ந்தாலும் சரி வாழாம போனாலும் சரி யாருக்கு பிரியமா வாழணும்? அல்லேலூயா. சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் யாருக்கு பிரியமாய் வாழுங்கள்? கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்க. ஏன் தெரியுமா கர்த்தருக்கு பிரியமா வாழணும்? என்ன, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் இந்த சரீரம் ஒருவேளை மண்ணுக்கடியில் புதைக்கப்பட்டாலும் இல்லது இந்த சரீரம் இந்த பூமியில் கர்த்தருடைய வருகை வரையிலும் சாகாமல் இருந்தால் ஆண்டவர் மரித்தவர்களை எழுப்புவார், உயிரோடு இருக்கிற நம்மை மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. சந்தோஷத்தோடு அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதனாலே ஆண்டவர் சீக்கிரமாய் துணிக்க போகிற ஒரு எக்கால சத்தத்தை குறித்து ஆண்டவர் அதை ரகசியமாய் மறைத்து வைக்காமல் சீக்கிரமாய் சம்பவிக்க போகிற காரியங்களில் ஆண்டவர் துணிக்க போகிற எக்காலத்தை ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனாலேயாக்கும் இந்த வசனங்களை இந்த சத்தியங்களை கைக்கொள்ளுகிறவர்கள் யாரு? பாக்கியவான்கள் என்று எழுது. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு வர அல்லேலூயா சொல்லும். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருவராகிலும் அந்த அவபாக்கியத்தை இழக்க கூடாது. ஒருவேளை நமக்குரியதல்ல, ஒருவேளை இந்த எக்கால சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்கின்ற ஒரு இமைப்பொழுது இல்லையா, இல்ல இல்ல ஆமென், ஒரு நிமிஷம் அப்படின்னு எழுதும் போது ஆண்டவர் சொல்ல இல்ல இல்ல ஒரு இமைப்பொழுது. அதெல்லாம் ஒரு நிமிஷம்னா 60 செகண்ட் ஆகும். 59 செகண்ட கட் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்னார் 59 செகண்ட் எடுத்துரு, ஒரு செகண்ட் போதும். ஒரு இமைப்பொழுது, ஒரு இமைப்பொழுதாக்கும் உயிரோடு எழும்புகிறதும் மறுரூபமாகிறதும். ஞானஸ்நானம் எடுக்க நேரம் கிட்டாது, பரிசுத்தமா வாழ நேரம் கிட்டாது, பாஸ்டரை தேட நேரம் கிட்டாது, கூட்டத்துக்கு வர நேரம் கிட்டாது. ஏனென்றால் நம்ம இந்த பூமியில் உயிரோடு எழுப்பவும் மறுரூபப்படுத்தவும் தெய்வம் நியமித்திருக்கிறது ஒரு இமைப்பொழுது. அல்லேலூயா. ஒரு இமைப்பொழுது மறக்கிறது. ஒரு நிமிஷத்தில் வேண்டுமானால் மனிதன் ஒருவேளை சில காரியம் செய்யலாம். ஆனா கண்ணடைச்சு திறந்து பாருங்க, நின்ற இடத்துல அசையக்கூட முடியாத அளவுக்கு மனிதன் இருக்கும் போது இந்த நேரம் சம்பவிக்கும் போது ஒருவேளை இந்த எக்கால சத்தம் நம்முடைய காதுகளில் தொனிக்கிற அந்த பாக்கியத்தை நாம் இழந்தால் அடுத்த செகண்டில் இந்த பூமியில் நடக்க போகிற ஒரு காரியமாக்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபாக்கினையின் மகாநாள். உபத்திரவத்தின் காலம், நெருக்கத்தின் காலம், ஆபத்தின் காலம், கண்ணீரின் காலம். நிறைய பேர் கைவிடப்பட்டாங்க. கைவிடப்பட்ட கூட்டத்தை வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அநேக கூட்டத்தார் கைவிடப்பட்டார்களா? நீங்கள் சோதனை பண்ணி பாருங்கள், நீங்கள் கைவிடப்படுகிற கூட்டத்தில் இருக்கிறீர்களா என்று. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள். கைவிடப்பட்டவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, கைவிடப்பட்டவர்கள் பயப்படுகிறவர்கள். 2, விசுவாசிகள் அல்ல அவிசுவாசிகள். 3, அருவருப்பானவர்கள். 4, மனுஷனை பகைத்த கொலைபாதகர்கள். 5, விபச்சாரக்காரர்கள். 6, சூனியக்காரர்கள். 7, விக்கிரகாராதனைக்காரர். 8, பொய் சொல்லுகிறவர்கள். போதுமா? பாருங்கள், இந்த பூமியிலே எக்கால சத்தம் கேளாத அவபாக்கியம் பெற்றவர்கள் இந்த வசனத்தில் தானே 8 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 8 காரியத்தில் இதில் எழுதப்பட்டிருக்கிற ஏதாவது ஒரு குணம் உங்களுடையதா இருந்தால், அதிலிருந்து இன்றைக்கு நீங்கள் திரும்பினால் எக்காலம் கேட்கும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் மாறலாம். என்னதான் ஆண்டவருடைய ஊழியர்களை வைத்து பயப்படாதே 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 அப்படின்னு சொன்னாலும் மனுஷன் இன்றைக்கும் யாரா இருக்கிறான்? பயப்பட்டு கொண்டே இருக்கிறான். நாங்கள் இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையிலும் சொல்லுகிறோம், வியாதியை கண்டு பயப்படாதீங்க, பலவீனத்தை கண்டு பயப்படாதீங்க, பிரச்சனை கண்டு பயப்படாதீங்க. ஏன் பயப்படக்கூடாது? கண்ணை மூடுனா அங்க போய் சேரணும்.
இங்க ஒரு ஆத்துமா குறையும், அங்க ஒரு ஆத்துமா கூடும். இங்கே ஆமென் ஓட்டம் முடியும், அங்க ஓட்டம் துவங்கும். இங்கே ஆமென் 4 பேர் ஒப்பாரி பண்ணுவாங்க, அங்க வெல்கம் பண்ணி நம்மளை கூப்பிடுவாங்க. அதனாலே மனித வாழ்வு கிறிஸ்தவனாய் வாழுகிறவனுக்கு பயம் இல்லை. பயப்படாதீங்க, சாவை குறித்து பயப்படாதீங்க, நோயை குறித்து பயப்படாதீங்க, பிரச்சனை குறித்து பயப்படாதீங்க, பேயை கண்டு பயப்படாதீங்க. ஒருவேளை இவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தினுடைய மகனாய் மகளாய் மாறினதுக்கு பிறகும் நீங்கள் பயந்தால், நாம் பயந்தால் கைவிடப்பட்டு போவோம். பயப்படாதீங்க. அதுபோல் விசுவாசிகளாயிருங்கள், அவிசுவாசிகளாய் மாறாதுங்க. 3வது, யாதொரு அருவருப்பும் வேண்டாம். 4, யாரையும் பகைக்க போகாதீங்க, எல்லாரிடத்திலும் அன்பாயிருங்கள். மனுஷனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். நீங்க யாரையாகலும் பகைத்தால் அவர்கள் மனுஷ கொலைபாதகன் என்று இந்த சத்திய புத்தகம் சொல்லுகிறது. யாரையும் விரோதிக்காதீங்க, யாரையும் சண்டை பண்ணாதீங்க, யாருக்கும் விரோதமாக எழும்பாதீங்க, யாருக்கும் விரோதமாக எந்த தீங்குகளையும் உபயோகப்படுத்தாதீங்க. விபச்சாரம் பண்ண போகாதீங்க, சூனியம் வைக்க போகாதீங்க, விக்கிரக ஆராதனை வேண்டாம். ஜீவனுள்ள ஒரு தெய்வம் உண்டு. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே யாதொரு ரூபத்தையும் சொரூபத்தையும் உண்டாக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார். அதனால் இந்த தெய்வத்தினுடைய சாயல் கூட உண்டு பண்ணாதீங்க. கிறிஸ்துமத்து அப்படி என்று சொல்லிக்கொண்டு விக்கிரகத்தை வாங்கி வீட்டில் வைக்காதீங்க. இயேசு என்று ஒரு மண்ணினால் செய்யப்பட்ட ஒன்றை நமஸ்கரிக்காதிருங்கள். அதுக்கு மெழுகுத்திரி கொளுத்தாதீங்க. விக்கிரக ஆராதனை செய்ய வேண்டாம். கிறிஸ்தவ உலகமே, கைவிடப்பட்டு போவீர்கள். யாரோ ஒருவன் செய்த மண்ணினால் பிசையப்பட்ட ஒரு இயேசு என்றும் யோசேப் என்றும் மரியாள் என்றும் சீசர்கள் என்றும் சிலரை வாங்கி கொண்டு வீடுகளில் வைக்காதீங்க. ஒரு போட்டோவுக்கு பூமாலை சூட்டாதீங்க. விக்கிரக ஆராதனை கைவிடப்பட்டு போய்விடுவோம், கைவிடப்பட்டு போய்விடுவோம். எக்காலம் காதுகளிலே தொனிக்காது. வேண்டாம். இயேசு ஆமென் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவரை ஆராதிக்க வேண்டுமானால் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதித்தால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை செய்தவர்கள் கைவிடப்பட்டார்களாம். பொய் சொல்லாதீங்க, யாரும் பொய் சொல்லாதீங்க. பொய் சின்ன ஒரு பாவம் என்று நம்ம நினைக்கிறதில்ல. பொய் பேசுகிறவன் அவன் தேவ பிள்ளை அல்ல, அவன் பிசாசுக்குரியவன். பொய் பேசுகிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். தேவன் பொய்யுரையாத தேவன், அவர் பொய்யுரையாதவர். அப்ப பாருங்க, இதில் ஏதாகிலும் ஒரு குணம் என்னிலோ உங்களிலோ நம்மிலோ காணப்பட்டால் இன்றைய காலம் காதுகளில் தொனிக்காதே, காதுகளில் தொனிக்காதே. இனி ஒரு கூட்டத்தை வேதம் காட்டித் தருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். பூமியின் ராஜாக்கள், 1 பூமியின் ராஜாக்கள், 2 பெரியவர்கள், 3 ஐஸ்வர்யவான்கள், 4 சேனை தலைவர்கள், 5 பலவான்கள், 6 அடிமைகள், 7 சுயாதீனர்கள் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கன்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கன்மலைகளை நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். பதவியும் பட்டமும் பெருமையும் மேன்மைக்கும் என்றும் என் ஆண்டவர் எதிராளி அல்ல. ஆனால் உங்களுக்கு தந்திருக்கிற பதவியும் பட்டமும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தை கூட முடக்குதே. உங்களுக்கு இருக்கிற சொத்து சுகம், உங்களுக்கு ஆண்டவர் நீங்க கெஞ்சினது நிமித்தமாய் தந்த ஒரு வேலை வாய்ப்பு இப்போ ஆராதனை நஷ்டப்படுத்தி விட்டதே. வீட்டு ஜபம் இல்லையே, காலை ஜபம் இல்லையே. கேட்டா சொல்றீங்க டியூட்டி டியூட்டி டியூட்டி. இப்ப கேளுங்க, பலவான்களை பார்த்து கேளுங்க, ராஜாக்களை பார்த்து கேளுங்க. பணம் 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 என்று ஓடின ஐஸ்வர்யவான்களை பார்த்து கேளுங்க, ஏன் ஓடுறீங்க? அவங்க சொல்றாங்க வீட்டுல கிடக்க நேரம் இல்ல, கோபாக்குன வந்திருக்குது, ஆட்டுக்குட்டியானுடைய கோபாக்குன. ஆமீன். வீட்டுக்குள்ள உறங்க முடியல. அன்பரே,
பணமும் படிப்பும் பட்டமும் பதவியும் இதொன்றும் தெய்வம் எதிராளி இல்லை. ஆனால் இதை எதற்கு தந்தார் தெரியுமா? இது தெய்வத்துக்காக பயன்படுத்தப்படும்படியாய் தந்தார். தெய்வத்தை மறக்க தந்ததல்ல. உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் தந்தது, உங்களுக்கு ஒரு நல்ல வீடு தந்தது, உங்களுக்கு ஒரு நல்ல கார் தந்தது, உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு தந்தது, உங்களுக்கு கொஞ்சம் பணத்தை தந்தது. தெய்வத்தை மறக்கல்ல. ஆனால் ஒரு கூட்டம் கைவிடப்பட்டது. பாத்தீங்களா? அந்த உபத்திரவ காலத்தில், அந்த எதிர்கிறிஸ்துவனுடைய காலத்தில், அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய காலத்தில் கொஞ்சம் பேர் ஓடுகிறார்கள். எங்க ஓடுறாங்க? அன்னைக்கு கேட்டோம், ஏம்மா கூட்டத்துக்கு வரல? அது வீட்டு வேலை நடக்குது இல்லையோ, அங்க பெயிண்டிங் வேலை நடக்குது இல்லையோ, அங்க மார்மனேட் போடுறாங்க இல்லையோ, அங்க மார்பிள் போடுறாங்க இல்லையோ, டைல்ஸ் ஒட்டுறாங்க இல்லையோ. ஏன் இப்ப டைல்ஸ் வேண்டாமோ? இப்ப எங்க ஓடுறாங்க? மலைகளையும் கெபிகளையும் குன்றுகளையும் பர்வதங்களையும் பார்த்து எப்படியாவது எங்கள் மேல் விழுந்து எங்களை சாகடியுங்கள். மனிதன் உபத்திரவ காலத்தில் விரும்புகிற ஒன்று என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்புவீர்களே ஆனால் 6வது வசனம் அல்லது 5-6 வாசியுங்கள். மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படி உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது. மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போல் இருந்தது. அந்த நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காண மாட்டார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடும். இந்த நாட்களில் மனுஷனுக்கு பணம், பதவி, பட்டம், பெருமை, அழகு, அந்தஸ்து, எல்லா பெருமையும் வீட்டை விட்டு மனுஷன் ஓடுறான். ஏன் தெரியுமா? 5 மாதம் அளவு. இங்க நிறைய உண்டு. ஆமீன். ஒரு உபத்திரவத்தை சொல்றேன். 5 மாதம் அளவும் மனுஷனை தேள் கொட்டுகிற வேதனைக்குப்பான வேதனை. ஆனால் அந்த வேதனையினால் மனுஷனுக்கு சாவு வராது. அதனால தான் சொன்னேன், இன்னைக்கு கால்வலி வலி அல்ல, இன்னைக்கு இடுப்பு வேதனை அல்ல, இன்னைக்கு சுகரோ பிரஷரோ இது கஷ்டம் அல்ல. ஆண்டவரை விடாதீங்க. ஆண்டவரை விட்டா ஒரு பெரிய வேதனை காத்திருக்கு. இந்த வேதனை தாங்க முடியாம மனுஷன் சாவை தேடி ஓடுகிறான். சாவு அவனுக்கு தூரமாய் போகும். மனுஷனுக்கு ஆசை என்ன தெரியுமா? சாகணும். வேதனை தாங்க முடியல, சாகணும், சாகணும், சாகணும். அன்பரே, ஆனால் ஒரு நாள் கைவிடப்பட்டு போனால் சாகணும் சாகணும்னு மனுஷன் ஆசைப்பட்டாலும் சாக முடியாது. அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து தான் தீரணும். அல்லேலூயா. அந்த ஆமீன் பிரச்சனை நம்மேல் வராமல் இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் வரப்போகிற கோபாக்கினை குறித்து மறைத்து வைக்காம வெளியரங்கமாய் காட்டி தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நான் வேகமாய் போகட்டுமா? நேரம் எனக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் முடிந்து 6 நிமிடங்கள் ஆனது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. மூன்றாவதாக நான் விளக்கங்கள் சொல்லவில்லை, அதை அப்படியே விடுகிறேன். மூன்றாவது ஆண்டவர் காட்டின காரியம் என்ன அப்படி என்று சொன்னால், ஆமென், இந்த பூமியை 7 ஆண்டு காலங்களாக மோசப்படுத்தினதான கள்ள கிறிஸ்து, அந்தி கிறிஸ்து, ஆமென், கள்ள தீர்க்கதரிசி, சாத்தான் என்று சொல்லப்படுகிறவர்களே, அதாவது ஏன் தெரியுமா ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லுகிறது. ஆமென். வெளிப்படுத்தல் 12:9 வாசிக்க வேண்டாம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற சாத்தான் என்றும் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிசாசு, அவனுடைய வேலை என்ன தெரியுமா? உலகத்தை மொத்தமும் என்ன செய்து விட்டான்? மோசம் போக்கி விட்டான். கவனிங்க, நான் முடிக்கிறேன், கவனச்சிதறல்கள் வேண்டாம். உலகம் அனைத்தையும் என்ன செய்தான்? இன்னைக்கு அவனை பற்றி எனக்கு பேசணும்னு ஆசை உண்டு. நிறைய காரியங்களுக்கு பின்னணியாய் செயல்படுகிறது யாரு? சாத்தான், பிசாசு. அப்ப பாருங்கள், ஆமீன், அதனாலேயாக்கும் மக்கள் அதிகமாக இந்த உலகத்தில் வேதனை அனுபவிக்கிறது. ஆமீன். அநேக கஷ்டங்கள், அநேக பாடுகள், ஆமீன், நிறைய காரணங்கள். சாத்தான் மூல காரணமாய் மாறிவிட்டான். அதனாலேயாக்கும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? சாத்தான் இல்லாத ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா.
பிசாசை நீங்க தேடியும் காண முடியாது. அந்த ஆட்சிக்கு பேராக்கும் 1000 வருட அரசாட்சி. ஹல்லேலூயா, ஆமென். அதை கூட நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அந்த 1000 வருட அரசாட்சியின் குணங்கள் சமயமானால் மன்னித்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த 1000 வருட அரசாட்சியின் குணங்களை ஆமென் வேதம் பல இடங்களிலும் சொல்லி இருக்கிறது. வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிவிடுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் அதனுடைய 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்புவீர்களேயானால், ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் அதனுடைய 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆமென் ஒன்றிலிருந்தே படிக்கலாம். 4வது வசனத்தை சொல்லுகிறேன். நீதியின்படியாய் ஏழைகளை நியாயம் விசாரிக்கிற, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்கிற ஒரு ஆட்சியாக்கும் 1000 வருட அரசாட்சி. இன்னைக்கு பணமும் ஆமென் ஆமென் நல்ல ஆமென் கைக்கூலிகளும் வாங்கிக் கொண்டு நீதி நியாயம் புரட்டப்படுகிற உலகம் இந்த உலகம். அதனாலே எல்லாரும் அந்த ஆட்சியில வந்து சேருங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறோம். ஒரு நீதியான ஆட்சி. 6வது வசனம் சொல்லுகிறது, ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும். ஏன் ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு கூட தங்குகிறது? ஆமென். மிருகத்துக்கு ஒப்பிட்டாலும் ஆமென் மிருகங்களும் உண்டென்று நம்ம நம்புகிறோம். பாருங்கள், இன்றைக்கு மனுஷன் ஆமென் ஓநாயை போலவும் ஆட்டுக்குட்டியை போலவும் கடிச்சு கீறுகிறவனாய் மாறுகிறதுக்கு காரணம் பிசாசு. அதனாலேயாக்கும் பிசாசை பிடித்து கட்டி போட்டது. 1000 வருடம் ஆமென் பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்பட்ட அந்த 1000 வருடம் எப்படி இருக்கிறது தெரியுமா? அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து ஒரு சிறு பையன் அவைகளை என்ன செய்வான்? இதெல்லாம் வர்ணிக்க எனக்கு ஆசை உண்டு, சமயமில்லை, நீங்களே தியானித்துக் கொள்ளுங்கள். பால் குடிக்கிற 8வது வசனம், பால் குடிக்கிற குழந்தை விரியன் வளையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை என்ன செய்யுமாம்? வைக்கும். ஏனென்றால் சாத்தான் இல்லை, எதிர்கிறிஸ்து இல்லை, சாபங்கள் இல்லை, பூமியில் பால்கடிப்பில்லை, இன்னும் அநேக காரியம். 9வது வசனம் சொல்லுகிறது, என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வார் இல்லை, கேடு செய்வார் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் எப்படி இன்னைக்கு ஃபில்லாகி நிற்கிறதோ அதுபோல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வருவீர்களே ஆனால் அங்கேயும் 1000 வருட அரசாட்சி குறித்த தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்திலிருந்து படிக்கும் போது மனம் பதறும், வேண்டாமா மன்னித்துக் கொள்ளுங்கள், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்க. அப்பொழுது அந்த நாட்களில் குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும், முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவு கம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளிகளில் ஆறுகளும் பாய்ந்தோடும், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகவும் வலு சர்ப்பங்கள் தாமரித்து கிடந்த இடத்தில் நல்ல செழிப்பான புல்லும் கொறுக்கும் நாணலும் முளைக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு ஆத்மாவை கூட மிஸ் பண்ணாம ஏன் சுவிசேஷத்தை கொடுக்கணும் தெரியுமா? ஒரு கண்மூனமானவர்கள், காலூனமானவர்கள், நொண்டியானவர்கள், நசல் கொண்டவர்களுக்கெல்லாம் ஏன் சுவிசேஷத்தை கொடுத்து அவர்களையும் சபையில் சேர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் பிரயாசப்பட்டார். ஆமீன். ஏன் ஆண்டவர் குருடனை தேடினார்? ஏன் செவிடனை சுகமாக்கினார்? ஏன் முடவனை நடக்க வைத்தார்? அந்த உத்தரவாதம் நமக்கு உண்டு. எதுக்கு தெரியுமா? ஏனென்றால் அவர்களுக்கும் கிறிஸ்துவ கொடுத்தால் அவர்களுடைய முடமெல்லாம் மாறி ஆரோக்கியமாய் அவர்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா. அதனால உங்க வீட்டில் யாராகலும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, நாங்கள் என்ன செய்வோம் என்று கவலைப்படாதீங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட சரீர ஆமீன் உருப்புடையவர்களா இருந்தாலும் வருத்தப்படண்டாம். ஆண்டவர் அமைக்க போகிற நல்ல ஆட்சியிலே அவர்கள் பேசுவாங்க. பிரதர், இன்னைக்கு வாய் பேசலையே, பிள்ளை வாய் பேசலையே வருத்தப்படாதீங்க. அவனுக்கு ஆண்டவரை கொடுங்க, நீங்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்க. 1000 வருட அரசாட்சியிலே எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். நான் இறுதியாய் சொல்லிவிடுகிறேன். ஆமீன். 35:10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன்
பாடி சியோனுக்கு வருவார்கள். சியோனுக்கு வருவார்கள் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? சியோன் என்றால் தாவீதின் நகரம். ஆமீன். எருசலேம் கட்டப்பட்ட தாவீது பிடித்த நகரம் தான் சியோன். ஆமீன். எழுத்தின்படியான இந்த சியோனில் தான் கர்த்தர் நம்மை ஆற்றப் போகிறாராம். ஏசாயா தீர்க்கதரிசனம் 40வது அதிகாரத்தில் சொல்லும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சியோன் என்னும் சுவிசேஷகியே உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாதே, சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியா என்ன செய்வார்? வருவார். அல்லேலூயா. எதற்காக? அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட என்ன செய்கிறது? வரப்போகிறது என்று வேதம் சொல்லித் தருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி அந்த சியோனிலே சேர்த்து ஒருவனை அவனுடைய தாய் தேற்றுவது போல் எங்க தேற்றப்படுவோமாம்? எருசலேமில் வைத்து தேற்றுவார். அல்லேலூயா. எருசலேம் பட்டணத்தை தலைநகரமாக மாற்றி, அதனால இன்னைக்கு ஹோலி டூர் எல்லாம் போகக்கு பாக்கியம் கிட்டலன்னு நீங்க வருத்தப்படண்டா. 80 லட்சமோ 90 லட்சம் கொடுக்க உங்களுக்கு வாய்ப்பு இல்லைண்டா. நீங்க கவலைப்படண்டா. நம்ம பறந்து போய் எருசலேமில் வாழ போகிறோம். அல்லேலூயா. தேவ பரம பாக்கியத்தை இழக்காதிருங்கள். நான் அப்படியே ஒரு அரையும் குறையுமாத முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக காண்கின்ற வானமும் காண்கின்ற பூமியும் அழியும். அன்பரே, இந்த உலகம் நிரந்தரமுள்ள பூமி அல்ல. இது சீக்கிரமாய் அழியும். இது அசைந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ திருஷ்டாந்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட அதனுடைய சாட்சியை நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பூமிக்கு அஸ்திபாரம் இல்லை. இந்த பூமி அசையும். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர் நாம் என்று வேதம் நமக்கு எபிரேயர் 12:28 சொல்லித் தருகிறது. அல்லேலூயா. ஆமென். காண்கின்ற வானமும் காண்கின்ற பூமியும் அழியும் போது நமக்காக ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒருவராகிலும் இந்த அவபாக்கியத்தை இழந்து இந்த பூமியில் வரப்போகிற தண்டனையை அனுபவிக்க கூடாது என்று நேசித்து ஆண்டவர் அவருடைய தீர்க்க தரிசனத்தை எல்லாம் அவருடைய ஊழியர்களுக்கு வெளிப்படுத்தி இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையிலும் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பான ஆண்டவருடைய மக்களே, இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் பங்கு பெற்ற, இந்த சத்தத்தை கேட்ட ஆமீன் ஒருவராகிலும் கெட்டு போகிறது வரப்போகிறவைகளுக்கெல்லாம் தப்பி நாம் எல்லாரும் எங்க போய் நிக்கணும்? மனுஷகுமாரனுக்கு முன்பாக போய் நிக்கணும். அல்லேலூயா. இந்த மத்திய ஆகாயத்திலே போய் நின்று 7 ஆண்டுகள் முடித்து இந்த பூமியில கர்த்தர் கொண்டு வந்து அழகான ஒரு 1000 வருட அரசாட்சியை கர்த்தர் நமக்கு தருவார். மனுஷனுடைய ஆயுசு விருட்சங்களை போல் அன்றைக்கு மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. 1000 கோடா கோடி வருஷங்கள் வாழ பாக்கியமுடையவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறதை நினைத்து சத்தமாக ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் நமக்கு எழும்பி நிற்கலாம். எல்லாரும் எழும்பி நின்று ஒரு 2 நிமிஷத்தை கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நான் எடுக்க விரும்புகிறேன். சமயம் காலதாமதமானால் தயவாய் மன்னித்துக் கொள்ளும்படியாய் கேட்கிறேன். எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் யாராகிலும் இதுவரையிலும் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ஆண்டவராகிய இயேசு இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த பாக்கியத்தை அடையாதவர்கள் கடைசியாக ஆமீன் ஒரே ஒரு விஷயம் கூட சொல்கிறேன், அந்த அவபாக்கியத்தை நீங்கள் பெறக்கூடாது. நீங்கள் பாக்கியத்தை பெறணும். மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்புங்கள். ஜலத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானம் எடுங்க. பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெறாதவர்கள் பரிசுத்தாவி பெறுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுக்க வேண்டாம். 2ஆம் அதிகாரம் 38, 40, 42, 47 வசனங்கள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்தாவியின் அபிஷேகம், வேறுபாட்டின் ஜீவியம், அப்போஸ்தல உபதேசம், அந்நியோன்யம், அப்பம் பிட்குதல், ஜபத்தில் உறுதியாய் தரித்திருத்தல், அநேகருக்கு நம்முடைய நன்மைகளை பங்கிட்டு கொடுத்தல், ஒருமனமாயிருத்தல், கபடமில்லாத இருதயத்தோடு தெய்வத்தை துதித்து தேவனுக்காக காத்திருத்தல், அவர்களுக்கு பேராக்கும் ரட்சிக்கப்பட்டவர்கள்.
அவர்களை சேர்க்கும்படியாக இயேசு சீக்கிரமாய் வருகிறார். இயேசுனுடைய வருகைக்கு நான் போக விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்க கண்ணுகளை மூடி உங்க கைகளை பரத்துக்கு நேராக உயர்த்தி பிடியுங்கள். இந்த வருகையில் நான் கைவிடப்பட்டு போகக்கூடாது, இயேசுவின் வருகைக்கு நான் போகணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்க கைகளை நல்ல உயரமாய் உயர்த்துங்கள். ஆண்டவரே என்று சொல்லி உங்க கண்ணுகளை மூடணும். ஒரே ஒரு நிமிஷம் உங்க கண்ணுகளை மூடி, எல்லாரும் உங்க கண்ணுகளை மூடி இருக்கட்டும், யாரும் உங்க கண்ணுகளை திறக்க கூடாது. அப்படியே கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி, இயேசுவே நான் உம்முடைய வருகையில கைவிடப்பட்டு போக கூடாது, உம்முடைய வருகையில கைவிடப்பட்டு போக கூடாதப்பா. ஒரு நிமிஷம் கெஞ்சுங்க. இயேசப்பா, இதுவரையிலும் அந்த பரம பாக்கியத்தை அடையாவிட்டால் அந்த கோபாக்கினை நாளுக்கு நான் தப்ப விரும்புகிறேன், அந்த உபத்திரவ காலத்திற்கு தப்பும்படியாய் விரும்புகிறேன். கைகளை உயர்த்தி கெஞ்சுகிறவர்கள் கண்களை திறக்க வேண்டாம். கண்களை மூடிக்கொண்டே இருக்கும் போது ஒரே ஒரு காரியம் கவனிங்க. இதுவரையிலும் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் மட்டும் உங்க கைகளை உயர்த்தி வைங்க. மற்றவர்கள் எல்லாம் உங்க கைகளை கீழே போடுங்க. இப்ப உங்க கைகளை கீழே போடுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னும் சிலர் இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க. நான் உங்களை ஃப்ரெண்ட்ல கூப்பிடல, ஆமீன், உங்களை ஆமீன் தரக்குறைவாய் இடையும் போடவில்லை. ஒரு அழகான ஒரு ஊழிய ஸ்தலத்தை கத்த தந்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? எல்லாரும் பரலோகத்துக்கு போய் சேரணும். ஞானஸ்நானம் ஒரே ஒரு ஞானஸ்நானம் தான். அது பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஜலத்துல முழுகி எடுக்கிற ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானத்தை ஆகிலும் பெற்றால் ஆண்டவர் இஸ்ரவேலில் போதகனாயிருந்த ஒரு மனுஷனுக்கு சொன்னார், நீ தேவராஜ்யத்தை காணலாம், அதற்குள் பிரவேசிக்கலாம். அல்லேலூயா. இப்ப ஒரு விஷயம் கூட, ஆண்டவரே எங்களுக்கும் ஏற்ற சமயத்தில் அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக ஆவியில நிரம்பி நல்ல விடுதலையோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாமே. 1000 வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாமே. நீதி சமாதானம் நிறைந்து இருக்கும் ஜோதியின் ஆளுகையில், நீதி சமாதானம் நிறைந்து இருக்கும் ஜோதியின் ஆளுகையில், வேகமீதில் இயேசு ராஜா வேகம் சொல்லுவோம். வேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. கூடுண்டமாக்கோ குறைவில்லா பலனை கூடவே கொடுத்திடுவா. கூடுண்டமாக்கோ குறைவில்லா பலனை கூடவே கொடுத்திடுவா. வேகமீதில் இயேசு ராஜா உடவனா சகதலோ. வேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றனே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றனே. அவர் வரும் வேளை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேளை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். வேகமீதில் இயேசு ராஜா நல்ல சத்தமாய். வேகமீதில் இயேசு ராஜா வேகமாரா. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடு. ராஜா வேகம் வாராரே. வேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே. அல்லேலூயா. கீதமே பா. 1000 வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசுவே. 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசுவே.
மீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே. மேக 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 மீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே. அந்த வருகைக்காக ஆயத்தப்படுத்தும் என்று எல்லாரும் கைகளை தட்டி ஆவியில நிரம்பி சந்தோஷத்தோடு